இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தாரா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. அப்ப ரெண்டுல எதை நம்புகிறது? ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றால் அவரை குறித்துதான தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் அல்லவா? அப்படி ஏதாவது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதா? ஆம், பரிசுத்த வேதாகமத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். இதை குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, நண்பனால் காட்டி கொடுக்கப்படுவார். இந்த தீர்க்க தரிசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதனுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48லேருந்து வாசிக்கும் பொழுது, அதாவது 48, 49, 50வது வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். இங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதாவது நண்பனால் காட்டி கொடுக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான சீஷர்களில் ஒருவராகிய யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். ஸோ அந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் அநேகமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று.